Hi hello guys, welcome back to our channel Mugi. So இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு லடாக் ரைடோட அப்டேட்டோட வீடியோ தான் இது. 2 years back பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஹிமாலயன் பைக்ல வந்து லடாக் ட்ரிப், அதாவது ஸ்பிட்டி வேலி லடாக் வந்து ஒரு 35 days ஒரு ட்ரிப் போயிருப்பேன். ஸோ அது மாதிரி ஆஃப்டர் 2 years கழிச்சு இந்த வருஷம் வந்து லடாக் மட்டும் தான் வந்து ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் 2 பேர் பிளான் போட்டு ஒரு 5-6 பேர் நாங்கள் வந்து ஒரு தனியாக வந்து எங்களுக்குள்ளே நாங்கள் வந்து ட்ரிப் போன பிளான் இது. ஸோ இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த வருஷம் நாங்கள் போகிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ஒரு ஆர்கனைஸ் டீம் கூட ரோட்ஸ் அண்ட் ரோட்ஸ் அப்படின்ற ஒரு டீம் வந்து டூர்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுற டீம். ஸோ அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொலாப் பண்ணி வந்து ரைட் பண்ணுறேன். ஸோ நான் அப்புறமா வந்து ரோட்ஸ் அண்ட் ரோட்ஸ்லேருந்து பிரதீப் அவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரவிந்தோ ராயல் ரோட்ஸ் ஃபைவர் சேனல்லேருந்து அவர் வருவார். ஸோ வந்து எப்படின்னா நாங்கள் 3 பேர் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு என்னோட சைட்லேருந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் பேரை வந்து நான் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி. ஸோ அரவிந்த் பார்த்தீங்கன்னா அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வர மாதிரி. அப்புறமா ஜென்ரலாக வந்து ரோட்ஸ் அண்ட் ரோட்ஸ் அவங்க டீம்லேயே அவங்களே ஜென்ரலாக கொஞ்சம் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெரிய டீம்லாம் கிடையாது, 50-70 பேர்லாம் கிடையாது. ஓவரால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மெம்பர்ஸ் தான். 20 மெம்பர்ஸ் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்லாட் க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ ட்ரிப் கிளம்புற மாதிரி தான் பிளான். ஸோ லிமிட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் வந்து கூட்டு போகலாம். ரொம்ப நிறைய பேர் கூட்டு போகிறோம் வந்து நம்ம வந்து டீம் வந்து பெருசாகும் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி பட் ரொம்ப இது பண்ணாமல் ஒரு லிமிட்டடாக வந்துட்டு என் சைடில் வந்து 10 பேர் அவர் சைடு 10 பேர் பார்த்தீங்கன்னா 2 பேர் டீம் லீட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு 10 பேர் வந்து லீட் பண்ணி நான் ஃபார்வர்ட் போய் ரைட் பண்ணுற மாதிரி, அவர் வந்து 10 பேர். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வித் பேக்கப் வெஹிக்கிளோட ஆக்சிஜன் சிலிண்டர், ஸோ அந்த மாதிரி தேவையான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேக்கப் வெஹிக்கிள் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பட்ட ப்ராப்பர் ஆர்கனைஸ் ட்ரிப் தான் வந்து போகிறது. ஸோ இதை பற்றி நான் வந்து ஆல்ரெடி வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஸ்டோரியாக மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதை பற்றி டீல் வேணால் கேள்வி அப்படின்னு. ஸோ அவங்களுக்கெல்லாம் செப்பரேட்டாக வந்து மெசேஜ் அனுப்பிட்டேன். ஸோ இந்த மாதிரி அதாவது நம்ம அந்த நார்மல் ட்ரிப் போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி நம்ம கையில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணுறதுனால ஸோ அவங்களுக்கான ஒரு பிளான் இருக்கும், ஸோ ஒரு பட்ஜெட் இருக்கும். ஸோ அந்த ப்ரைஸ் வந்து நம்ம வந்து கொடுத்து ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கு பெட்ரோல் எல்லாம் தனியாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வீடியோவில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் முடியாது. வந்து அது ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து உங்கள் ஓன் பைக்கில் வரீங்கன்னா ஒரு எக்ஸ்பென்ஸு, 2 டெக்கில் ஒரு எக்ஸ்பென்ஸு, நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் வர ஒரு எக்ஸ்பென்ஸு, ட்ரெயினில் வர ஒரு எக்ஸ்பென்ஸஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளான் இருக்கும். ஸோ அது வந்து அவங்க கன்வீனியன்ஸ் பொறுத்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும் போது. ஸோ ஜென்ரலாக பேசிக்காக திங்ஸ் போட்டு இந்த வீடியோ சொல்லிடுறேன். ட்ரிப் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 to 12 days தான் பிளான். அதாவது மணாலியை ஸ்டார்ட் பண்ணி எகைன் ஒரு ரவுண்ட் ட்ரிப் முடிச்சு மணாலியில் வர மாதிரி தான் பிளான். நான் எப்படி வந்து வருவேன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிளான் பார்த்தீங்கன்னா டிஆர்கேல தான் ரைட் பண்ணுறது. ஏன்னா வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ஹிமாலயன் பைக்ல வந்து ரைட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு எருமாடோட ரைட் பண்ணல. ஸோ நம்ம தனியாக வந்து நான் ட்ரிப் பண்ணோம்னா இதை வச்சு ரைட் பண்ணணும் கேட்டால் யோசிப்பேன். ஏன்னா வந்து சப்போஸ் ஒரு ப்ராப்ளம் வந்தால் நமக்கு பேக்கப் வெஹிக்கிள் இருக்காது. ஸோ நம்ம ஓன் ரிஸ்க் எடுத்தாகணும், சர்வீஸ் சென்டர் அப்படின்னு இருக்குமா. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு வந்து பேக்கப் வெஹிக்கிள் வரப்போகுது. சப்போஸ் இதில் ஏதாச்சும் நான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணா கூட எனக்கு அது பேக்கப் வெஹிக்கிள் எடுத்து போட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கிறதா. ஸோ இது ரைட் பண்ணலாமா வச்சு யோசனை இருக்கு. ஸோ அப்படி நான் இது ரைட் பண்ணுறதா இருந்தால் இதை வந்து ட்ரெயினில் பார்சல் போட்டு சண்டிகார் வந்து ஃப்ளைட்டில் வந்துட்டு ஸோ அங்கேருந்து ரைட் பண்ணி அப்படி தான் ஸோ இந்த பிளான் இருக்க போது. அப்படி இது இல்லைன்னா கண்டிப்பாக வந்து நான் 2 வெஹிக்கிள் எடுத்து தான் ரைட் பண்ணுவேன். ஸோ இந்த ட்ரிப் பற்றி இன்னும் யாருக்கா டீட்டெயில் தெரியும்னு கேட்டு வச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பேன். அப்புறமா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். ஸோ அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதை பற்றின டீட்டெயிலாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வந்துட்டு நான் ஆகட்டும் இல்லை வந்து ரோட்ஸ் அண்ட் ரோட்ஸ் டீமில் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ யாராச்சும் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக என்ன பொறுத்தவரை ஒரு நார்மல் ரேட் தான் இருக்குது. ஸோ பார்த்தா ஸோ இது மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, இதில் வந்து ஜாயின் பண்ணிச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ட்ரிப் பற்றின ஃபுல் டீடைல்ஸ் வந்து கண்டிப்பாக நான் வந்து அதில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து கான்வர்சேஷன் போகும்போது தெரியும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 members ஆட் ஆகிட்டாங்க. மேக்ஸிமம் லிமிட் ஓவராலாக என்னோட சைட்லேருந்து அப்புறமா அரேஞ்ச் சைடில் பார்த்தீங்கன்னா 20% தான் நாங்கள் வந்து லிமிட் வச்சிருக்கோம். ஸோ 4% ஆட் ஆகிட்டாங்க. ஸோ இன்னும் வந்து எவ்வளோ இருக்குன்னா அந்த மேக்ஸில் கொஞ்சம் வீக்காச்சு 12 - 4 60 இன்னொரு 16 பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அவர் சைட் ஆகட்டும் சைட் ஆகட்டும். ஸோ யார் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மெம்பர்ஸ் வந்து ஆட் ஆகிறோம். ஸோ அது 20 members க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரிப் பார்த்தீங்கன்னா எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் எண்ட்லேருந்து அக்டோபர் ஸ்டார்டிங் வரைக்கும் ஒரு 12 நாள் 10 to 12 நாள் ட்ரிப் தான் வந்து பிளான் இது. ஸோ யாராச்சும் வந்து லடாக் போகணும் அப்படின்னு வந்துட்டு கண்டிப்பாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள். 3 நாள் கழிச்சு வீடியோ பேசலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ராப்பராக எல்லா விஷயத்தில் பேசணும்னு தெரியல எனக்கு. ஸோ அதனால் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மாதிரி நீங்கள் போகலாம். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து லடாக் வந்து பிளான் பண்ணியிருக்காங்கன்னா வந்து கண்டிப்பாக அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சூன் வந்து லடாக் நம்ம வந்து அந்த டைமில் வந்து ஒரு பயங்கரமாக 35 days லாங் ட்ரிப்பு பயங்கரமாக போட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 weeks இருக்கா. ஸோ 2 weeks வந்து கண்டினியூஸாக எபிசோட் வழக்கமாக போடுற மாதிரி கண்டினியூஸ் வீடியோஸ் போடுற மாதிரி பிளான் வச்சிருக்கேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்லாம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இன்ஸ்டாகிராம் போய்ட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சூன் வந்துட்டு லடாக் ரைடு இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்னொரு ரைடு நான் மைண்டில் இருக்குது. அது கொஞ்சம் வந்துட்டு மான்சூன் ரைட். போன வருஷம் மிஸ் ஆன மான்சூன் ரைடு பார்த்தீங்கன்னா அந்த லடாக் ரைடு முன்னாடி நான் வந்து தனியாக பண்ணுவேன். அது வந்து டீம் கூட கிடையாது, சோலோவா நானே தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் 2 3 பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லடாக் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஆர்கனைஸ் டீம் கூட ஒரு ப்ராப்பர் பேக்கப்போட பண்ணுறது. ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். பாய்.